அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பயணம் பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்தை அதிமுக தொடர்ந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது கூட தொடர்ந்து சட்டப்பேரவையில அமளியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. சட்டசபையில தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டது காரணமாக இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 27ஆம் தேதி சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்தித்தும் மனு அளித்திருந்தாங்க. தமிழகத்துல தொடர்ந்து நிலவி வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆளுநர் RN ரவியை சந்தித்து கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அடுத்த கட்ட ஒரு நகர்வாக விரைவில் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் உறுதியானதுக்கு உடனேயே டெல்லி சென்று அவர்களை சந்தித்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரண விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய, குறிப்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.